பிரத்திங்கரே ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் அதற்கான மூல மந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தையும் உலகிற்கு எடுத்துரைத்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம். ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க்கையில் அனைவரும் முன்னேறணும்னு ஏதோ ஒரு வேகத்துல வாழ்க்கையில் அனைவருமே ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அப்படி ஓட்டத்தின் நடுவில் ஏதோ ஒரு வகையில தடைகள் வந்து விடுகின்றது. இப்படிப்பட்ட தடைகள் நமது வாழ்க்கையிலிருந்து விலகிறதுக்கு நமது நிகழ்ச்சி ஒரு சான்றாக அமையுது. ஆம்நேர்களே, ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகு கால பூஜை முறைகளும் மற்றும் அதற்கான மூலமந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே எனும் மந்திரத்தை உலக முதலில் எடுத்துரைத்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு என்றும் போல வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சுவாமி, எல்லாருக்குமே நல்லா வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசையா இருக்கும். ஆனா யாராவது ஒருத்தர் இந்த பில்லி சூனியம் இதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையை தவிடு பொடியாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டி, இப்படிப்பட்டவங்க அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சரிந்து போற நேரத்துல இந்த தினசரி ராகு கால பூஜை முறைகள் எவ்வாறு அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும்? நமது புதிய நேயர்கள் இந்த பூஜை முறையை தொடங்கணும்னா என்ன பண்ணணும் சுவாமி? நிச்சயமாம்மா, எவ்வித பிரச்சனையாக இருந்தாலும் இந்த தினசரி ராகுகால பூஜை எந்த பிரச்சனையிலிருந்தும் உங்களை வெளியே கொண்டு வர வழிவகை செய்யும் நிச்சயமாக. ஏன்னா இந்த பில்லி சூன்யம் ஏவல் என்பது இவளிடம் நெருங்க முடியாது, இவள் இருக்கும் இடத்தில் நெருங்க முடியாது. பில்லி சூன்யம் இருக்கிறவங்க இவளை தொடர்ந்து பூஜை செய்ய முடியாது. ஏன்னா இவளிடம் போனீங்கன்னா உங்க பிரச்சனை தீந்துரும். உங்களுக்கு செய்கிறவங்க இவளிடம் நீங்கள் நெருங்கக்கூடாதுன்னு தான் பண்ணுவாங்க. இவளிடம் இல்லை, சக்தி வாய்ந்த தெய்வத்தை உங்களை பிடிக்க விட மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய நோக்கம் வெற்றி பெறணுமா, உங்களுடைய நோக்கம் வெற்றி பெறணுமா? உங்களுடைய நோக்கம் வெற்றி பெற ஒரு தெய்வம் கூட இருந்து வழி நடத்த, பஸ்பமாக்கிட, பில்லி சூன்யம் ஏவலை பஸ்பமாக்கிட, எய்தது எய்தபடியே எய்தவரிடம் திருப்பி அனுப்ப. அவன் என்ன எண்ணத்தில் நமக்கு எய்தலானோ அது அவனுக்கே திருப்பி அனுப்பு. அந்த நிலை வர இவளை ராகுகால பூஜையின் மூலமாக பிடியுங்கள், அல்லது காலை மாலை ஏதாவது ஒரு நேரத்தில் செய்யுங்க. பில்லி சூன்யம் ஏவல் இருப்பவர்கள் ராகுகால நேரத்தில் செய்வது சாலச் சிறந்தது. புரியுதா? சர்வ மங்களா எண்ணெய்னு ஒன்று கொடுத்துட்டு வரோம். அதை பயன்படுத்தும் போதே நீங்கள் ஆரம்பிக்கும் போதே பில்லி சூன்யம் பிரச்சனை இருக்கவங்க இந்த எண்ணெயை விட்டு தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்கள் சாதாரணமாக ராகுகால பூஜை தொடங்க முடியாது. புரியுதா? சாதாரணமாக இருக்கிறவங்க ராகுகால பூஜையை தொடங்கலாம், கண்டிப்பாக தொடங்க முடியும். அவங்களுக்கே சில தடைகள் வரும். அப்படி தடை வருகின்றவர்களுக்காகவே தான் பில்லி சூன்யம் ஏவல் மிகவும் மோசமாக இருப்பவர்களுக்காக தான் முக்கியமாக அந்த சர்வமங்கல எண்ணெயை விட்டு விளக்கேற்றும். அப்போ தடையில்லாமல் விளக்கேற்றுவீர்கள். முதல் தடையில்லாமல் விளக்கேற்றி அவளிடம் நீங்கள் நெருங்க முடியும். அவளிடம் நீங்கள் நெருங்குங்கள், அவள் உங்களிடம் பில்லி சூன்யம் ஏவல் நெருங்காமல் பார்த்துக்கொள்வாள். இந்த ஜெய் பிரத்யங்கரா என்பவள் யார் தன்னை வழிபடுகின்றார்களோ அவர்கள் வாழ்வில் பில்லி சூன்யம் ஏவல் பிரச்சனைகள் மட்டுமில்லை, எதிரிகளே நெருங்க விடாமல் காத்து ரட்சிக்கிறாள். ஆனால் நீங்கள் உள்ளன்போடு குரு பக்தியோடு தெய்வ பக்தியோடு அவளை வழிபட்டு மாதம் ஒரு முறையாவது அந்த பீடத்தின் மண்ணை மிதிக்க வேண்டும். எப்படி? மாதம் ஒரு முறையாவது. வெளிநாட்டில் இருப்பவர்கள், வெளி மாநிலத்தில் இருப்பவர்கள் விட்டுருங்க, தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் நீங்கள் மாதம் ஒரு முறையாவது அந்த மண்ணை மிதிக்க வேண்டும். ஏன்னா உங்களை நித்தமும் அழிக்க ஒருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். உட்காந்து நித்தமும் அழிக்க, நித்தமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் எடுத்து வைக்கின்ற அனைத்து விதமான நல்ல விஷயங்களை கெட்ட விஷயங்களாக மாற்ற, உங்கள் உடம்பில் வியாதியே இருக்காது, ஆனால் அத்தனை பிரச்சனையும் இருக்கும். எப்படி? ஹார்ட் பேஷண்ட்டுக்கு என்ன இருக்குமோ அது அத்தனையும் இருக்கும். ஆனால் டாக்டர்கிட்ட போய் பார்த்தா ஹார்ட்டில் பிரச்சனையே இருக்காது. கிட்னியில் என்னென்ன பிரச்சனை இருக்குமோ, கிட்னி பேஷண்ட்டுக்கு என்ன இருக்குமோ அத்தனையும் கிட்னியில் பிரச்சனை இருக்கும். டெஸ்ட் ரிப்போர்ட்டில் எதுவும் காட்டாது. நல்லா தானே இருக்கீங்க, டாக்டர் சொல்லுவார். எதுவுமே இல்லையேங்க. செய்வினை, பில்லி சூன்யம், இந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்பொழுதும் செய்து கொண்டு உடல் ரீதியாக கணவன் மனைவி ஒற்றுமையாகவே இருக்கவே முடியாது. அவங்களுக்குள்ள வேறு எந்த மனக்கசப்பே கிடையாது. ஆனால் டெய்லி சண்டை சச்சரவு இருக்கும். என்னத்தினால அவங்களே உட்காந்து யோசிப்பாங்க, என்னப்பா இது அப்படின்னு. குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க்கே எடுக்க மாட்டாங்க. குழந்தைகளுக்கு தேவையில்லாத விபத்துகள், வெளியில் போனால் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு, எங்கேயா போனால் ஸ்கூலில் போனால் நல்ல மார்க் எடுக்க முடியாது, பரீட்சை எழுதினா மார்க், எல்லாம் படித்திருப்பார்கள். நல்ல ஒழுக்கமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒழுக்கக்கேடாக மாறுவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அது தெரியும், ஒழுக்கக்கேடு. அவங்களை மீறி அது செய்ய வைக்கும். எப்படி? வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்தி ஏவல்.
புரியுதா? இப்படி இருக்கின்ற தீவினைகளை எப்படி புரிந்து கொள்வீர்கள்? எப்படி வெளியே அனுப்புவீர்கள்? நான் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு சாமி, எங்களுக்கு எல்லாமே தெரியும், ஒன்றும் செய்யலை. இவள் பூஜையை சர்வமங்கள எண்ணெயை விட்டு விளக்கேற்றி பூஜை செய்யுங்கள். ஜெய் பிரபஞ்ச சக்தி எண்ணெய்னு ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த எண்ணெயை நீங்கள் தினசரி தடவிக்கொண்டு பூஜையை ஆரம்பிங்கள். ஜெய் பிரபஞ்ச சக்தி பொடின்னு கொடுத்துருக்கேன், வாரத்தில் ஒரு நாள் தடவிக்கொள்ள வேண்டும், அதையும் பயன்படுத்துங்க. இது பில்லி சூன்யம் ஏவல் இருப்பவர்களுக்கு முக்கியம், எதிரிகள் தொந்தரவு இருப்பவர்களுக்கு முக்கியம். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் சாமி, முதல் ராவுகால பூஜை ஆரம்பியுங்கள், ரொம்ப சந்தோஷம். பீடத்தில் நடக்கக்கூடிய அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் அவசியம் கலந்து கொள்ளுங்கள். முடியல ஞாயிற்றுக்கிழமை கூட்டு வழிபாட்டில் முதல் கலந்துக்கோங்க, அப்புறம் ஹோமத்துக்கு வரல. ஏன்னா உங்களை ஹோமத்தில் வரவிட தடுக்கும். ஏதாவது ஒரு ஹோமத்துக்கு அந்த மண்ணை மிதிச்சிருங்க, ஏதாவது ஒரு நாளில் ராவுகால நேரத்தில் அந்த மண்ணை மிதிச்சிருங்க, அப்புறம் ஹோமத்துக்கு வரலாம். அவளை சுற்றிட்டு போங்க. நிச்சயமாக பில்லி சூன்யம் ஏவல் ராகுகால பூஜையிலேயே விரட்டி அடைத்திருக்கின்றாள். சில பேருக்கு பாதகமல பூஜையில் விரட்டி அடித்திருக்கின்றாள், சில பேருக்கு பரிகார முறையில் விரட்டி அடிக்கின்ற நிலை வரும். அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஜெய் பிரபஞ்ச சக்தி எண்ணெய், ஜெய் பிரபஞ்ச சக்தி பொடி, ஜெய் சர்வமங்கள எண்ணெய். இதை மூன்றும் ராவுகால் நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றும் போது விளக்கேற்றுவதற்கு எண்ணெய், உங்களுக்கு தடவிக்கொள்வதற்கு எண்ணெய், உங்களுக்கு தடவிக்கொள்வதற்கு பொடி, அத்தனையும் கொடுத்து ஒன்றாக சேர்ந்து ஒரே நேரத்தில் நீங்கள் பயன்படுத்த இந்த பில்லி சூன்யம் ஏவல் கண்டிப்பாக அதுக்குண்டான மாற்றங்களை, அடுத்த கட்டத்துக்குண்டான வழியை கொடுத்து நீங்கள் அவளிடம் நெருங்க நிச்சயமாக நல்ல வழிப்படுத்துவாள். எய்தபடியே அவர்களுக்கு சென்றடைய வேண்டும். நம்மளை அழிக்கணும் என்று அவன் செய்கிறானா, நிச்சயமாக அவன் அழிந்து போவான். நம்ம நல்லா இருக்கிறத அவன் கெடுக்கணும்னு நினைச்சானா அவன் கெட்டு போவான். என்ன நமக்கு செய்கிறாங்களோ அது அவங்களுக்கு விளையும். நம்புங்கள். பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஏதோ மந்திர தந்திரம் நினைக்காதீங்க. நான் உங்கள் வீட்டில் வந்து எந்த மந்திரமும் போட மாட்டேன், தந்திரமும் செய்ய மாட்டேன். நீங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே என்ற மந்திரத்தை சொல்லி கூடவே இருமா வழி நடத்துமான்னு சொல்லிட்டு உங்கள் பிரச்சனையை சொல்லுங்க. அவளிடம் சர்வமங்கள எண்ணெயை விட்டு விளக்கேற்றிட்டு சொல்லுங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு வேண்டிக்கோங்க. ஜெய் பிரத்திங்கிராவுக்காக கொடுக்கப்பட்ட எண்ணெய், உங்கள் வாழ்க்கையில் ஜெயமாக மாற்றக்கூடிய எண்ணெய். ராவுகால் நேரத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொடுக்க வழிகாட்டுவாள். அதிலிருந்து முழுமையாக வெளிவருவீர்கள். அதிக பிரச்சனை இருப்பவர்கள் ஆலோசனை எடுங்கள், அதற்கும் வழி சொல்லி தருகின்றேன். சரியா? நிச்சயமா. பில்லி சூன்யம் ஏவல் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பிரச்சனைக்கும் முதல் தளமாக நம்ம ராவுகால பூஜை முறையில் செய்தாலே வெற்றி நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும்ங்கிறது அழகான முறையில் சொல்லியிருக்கீங்க. ஒரு அடியார் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். ஜெய் பிரத்யங்கரா நேரம், பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் மீனாட்சிங்க. எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து. சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கரே ஜெய் பிரத்திங்கரே ஜெய் பிரத்திங்கரே சொல்லுங்கம்மா. நான் 3 வருஷமா ராவகால பூஜையும் பாதகால பூஜையும் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா. எனக்கு நிறைய மகிமை நடந்திருக்கு. சொல்லுங்க, அதுல ஒரு சிலதை சொல்லுங்கம்மா. இல்ல, நான் ஆரோக்கியம் வேண்டிதான் நான் பூஜை ஆரம்பிச்சேன். சரிம்மா. ஆரோக்கியத்தை அம்மா எனக்கு கொடுத்துட்டாங்க. சரிம்மா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தை மாசம் வந்து அஷ்டமி ஹோமத்துல மிளகா சந்தர்ப்பம் செஞ்சுட்டு வந்தீங்க. சரிம்மா. அவ வந்து எங்களுக்கு விரோதினா யாருன்னே இதுவரை இல்லன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது செஞ்சுட்டு வந்த உடனே அதுக்கு அடுத்த அஷ்டமி நைட்ல எனக்கு காட்டி கொடுக்குறாங்க விரோதி யாருன்னு. ஆமா, சொந்தத்திலேயே இருக்கிறாங்க. சரிம்மா. என் பையனுக்கு வந்து ஆபத்து வர மாதிரி கொடுக்குறாங்க. நான் அப்படியே எழுந்து உட்கார்ந்து அம்மாவுடைய போற்றி சொல்லிட்டு நீ பாத்துக்கொண்டு நான் படுத்துட்டேன். ஆனா அம்மாவுடைய விக்கிரகம் வந்து என் கனவுல நான் இருக்கேன், என் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு காட்சி கொடுத்தாங்க. நான் இருக்கேன் பாத்துக்கிறேன்னு சொல்றா இல்லையா? ஆமா குருஜி. சரிம்மா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் பொண்ணு பேச முடியாம இருந்தது. சரிம்மா. சரியா பேச்சு வராம. சரிம்மா. அப்புறம் நான் அம்மா பூஜை ஆரம்பிச்சு அதோட பேரிச்ச தண்ணி கொடுக்கவே அவன் நல்லா பேச ஆரம்பிச்சு. அதுதானே முதல் மகிமை. எப்படி பேசாத குழந்தை பேசும். அம்பாளுடைய பேரிச்சம்பளம் தண்ணியிலேயே மாற்றத்தை கொடுத்துருக்கா, எதுவும் பெருசா செலவு செய்யலையம்மா. சரியா? சந்தோஷம். குருஜி. ஆனா அவளும் என் கூட சேர்ந்து பூஜை பண்ணுவா. சந்தோஷம். போற்றியும் சொல்லுவா. சந்தோஷம். இப்ப சொல்றா நல்லா இருக்கா. சந்தோஷமா. என்ன மாதிரி கஷ்டப்படுற எல்லாரும் இந்த பூஜையை பண்ணி பயனடையணும் சாமி. சரிம்மா. அம்பால பார்த்தா நம்பிக்கை வருது, தைரியம் வருது, பயம் வருதாமா? பயம்னா என்னன்னு தெரியாது சாமி. என் பொண்ணுக்கு சின்ன குழந்தைங்க தெரியாது, எங்களுக்கு யாருக்குமே கிடையாது, பயமே கிடையாது. எங்களுக்கு தாய் அவங்க, எங்க அம்மா அவங்க. சரிம்மா. உங்களுக்கு முதல் இந்த பூஜை யாருமா சொன்னாங்க? நான் டிவி மூலமா டிவில பார்த்த உடனே நம்பிக்கையோட பூஜை பண்ணீங்களா? கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பூஜை ஆரம்பிச்சீங்களா? இல்ல நான் லாக்டவுன்ல தான் பூஜை ஆரம்பிச்சு. கோயிலுக்கு எல்லாம் இப்ப வர முடியல.
நான் வந்து வீட்லயே தான். பார்த்த உடனே பூஜை ஆரம்பிச்சீங்க லாக்டவுன்ல இல்லையா? ஆமா ஆமா. இன்னைக்கு வரைக்கும் அவளுடைய பூஜையை தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்க இல்லையா? ஆமா ஆமா, தொடர்ந்து பண்ணிட்டு வரேன் சாமி. சரிம்மா சரிம்மா. அவ உங்களோட பேசுவது உங்களால உணர்ந்துக்க முடியுதாம்மா? நிச்சயமா உணர முடியுது சாமி. அதுல ஏதாவது ரொம்ப கஷ்டமான பூஜை கூட இல்லம்மா, அதுக்கு ஏதாவது கஷ்டமான பூஜை செய்றீங்களா, ரொம்ப எளிமையான பூஜை செய்றீங்களா? ராகுகால பூஜை மட்டும் தானே? ரொம்ப 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 எளிமையான பூஜை சாமி இது. ரொம்ப எளிமையா வந்து உங்களோட ஒரு இந்த இப்படி ஒரு பிரம்மாண்டமான தெய்வம் உங்களோட வந்து பேசுறத உங்களால உணர முடியுது இல்லையாம்மா? ரொம்ப சந்தோஷம். உணர முடியுது. சந்தோஷம் சந்தோஷம். எல்லாருக்கும் சொல்லுங்கம்மா, உங்கள் குழந்தை சிறு வயது குழந்தை கூட சொல்லி கொடுத்து பூஜை பண்ண வச்சிருக்கீங்க. அந்த குழந்தை பேசுது, கண்ணுக்கு தெரியாத எதிரியே இல்லைன்னு நினைச்சீங்க, எதிரியை காட்டி கொடுத்துருக்க அஷ்டமி ஹோமத்துல வந்து கலந்துக்கிட்டு. நீங்க இன்னொன்னு சொல்லிருக்கீங்க, ஆரோக்கியமே இல்லைன்னு கேட்டிருக்கீங்க. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆரோக்கியம் இல்லாம. ஆமா, சாப்பிட முடியாம ரொம்ப அவசரப்பட்டேன். சாப்பிட முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கு போனா எதுவும் இல்லை, நல்லா இருக்கு, எல்லா டெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கிறேன் சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கீங்க, நல்லா சாப்பிடுறீங்க இல்லையா? நல்லா சாப்பிடுறேன். அதுதான் முதல் மகிமை. சரியா? நீங்க சொல்லும் போது அது சாதாரணமா இருந்தது. அதை நான் விவரிக்கும் போது உங்கள்கிட்ட கேட்கும் போது அதோடைய மகிமை உலகமெங்கும் போய் சேருமா. எத்தனையோ பேர் உணவு சாப்பிட முடியாம இருப்பாங்க, என்ன வியாதினே தெரியாம இருப்பாங்க. என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாருமே சரி இந்த பூஜை பண்ணி பயனடைன்னு வேண்டிக்கிறேன் சாமி. சந்தோஷமா. இன்னைக்கு வந்து நீங்க பேசுனீங்க இல்லையா, அதனால எல்லாரும் பார்த்தவங்க அத்தனை பேரும் செய்வாங்க. அந்த பலன்கள்லாம் உங்களுக்கு வரட்டுமா. வந்து பேசியதுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்குமா. ஜெய்பிரத்திங்கரை. நன்றி சாமி. சந்தோஷமா. நல்லா இருக்குமா. ஜெய்பிரத்திங்கரை. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு மேலும் இந்த மகிமை எல்லாம் இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுங்க, அந்த பையன் உங்களுக்கும் போய் சேரட்டும். இன்னொரு அடியார் கூட இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். என் பேர் ஜெயசித்ரா. எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் இப்ப இருக்கிறது சென்னை. சுவாமிகிட்ட பேசுங்க. சாமி வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. என் பேர் ஜெயசித்ரா. சரிம்மா. அப்பா அம்மா இல்ல. சரிம்மா. நான் ஒரு பொண்ணு, 2 பிள்ளை. சரிம்மா. பிள்ளைங்க அடிச்சு என்ன பேசி அனுப்பிச்சிட்டானுங்க. உங்களையா? ஆமா, ஒரு 4 வருஷம் ஆகுது. ஜெய்பிரத்திங்கரை, நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களாம்மா? ஆமா ஐயா. கவலைப்படாதீங்க, நான் மந்திரம் சொல்லித்தரேன், அதை கூட சேர்த்து சொல்லுங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மாதந்தோறும் ஒரு பிடி உணவு கொடுத்துட்டு வாங்க. சென்னையில தான் இருக்கீங்க, நம்ம பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமத்தில் வந்து கலந்துக்கோங்க. சண்டி ஹோமம் 6ஆம் தேதி நடக்க இருக்கு. வந்து கலந்துக்கிட்டு அம்மா கூடவே வாமா, வழித்துணையா இருமா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கேன், யாரும் இல்லை, கேட்பாரற்று கிடக்கின்றேன், என்னை காப்பாத்துமா, என் பிள்ளைகள் விரட்டி அமிச்சாங்க, என்னை சேர்த்து வைமா, அவங்களோட நல்ல புத்தி கொடுமான்னு வேண்டிக்கோங்க. நிச்சயமா வழி தருவா. நான் மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. நல்லா தெளிவா சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. உள்ளன்போடு பக்தியோடு சொல்லுங்கள். இந்த தாய் உங்களை வழிநடத்துவாள், தாயும் பிள்ளையும் சேர்த்து வைப்பால், வழிகாட்டுவாள். நல்லா இருங்கம்மா. நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு தொடர்ந்து சுவாமிகள் சொன்ன மாதிரி இந்த பூஜை முறைகளை ஆரம்பிங்க, வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். இன்னொரு அடியார் கூட இருக்காங்க. சுவாமி வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் முத்துலட்சுமி, கோவிலிப்பட்டி, சிவகங்கை மாவட்டத்தில். சரி, சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. கோவிலிப்பட்டி, சிவகங்கை மாவட்டத்தில் பேசுறேன். புரியலம்மா, நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கோவில்பட்டியா? கோவிலிப்பட்டி, சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டம். சொல்லுங்கம்மா. ஆமாங்க ஐயா. சொல்லுங்க. என்னோட தம்பி, என் தம்பிக்கு வயசு 42 ஆகுது. சரிம்மா. திருமணம் நடக்கல சார். சரி சரி சரி. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களாம்மா? ஆமாங்க. கவலைப்படாதீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் பேசுவதை கேட்டிருப்பீங்க. நிறைய மகிமைகள் நடந்துகிட்டு இருக்கு. உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வீட்டிலும் உங்கள் தம்பிக்கு திருமணம் நடக்கணும்னு வேண்டிக்கோங்க. வீட்டில் பூஜை பண்ணுங்க. ரொம்ப எளிமையான பூஜை நீங்கள் செய்யுங்கள். அவருக்காக அவரையே செய்ய சொல்லுங்க. பக்தி இருக்குமானா இல்லைனா நீங்கள் வேண்டிக்கோங்க. நான் சொல்லித்தர மந்திரத்தை சொல்லிக் கொடுங்க, அவருக்கு சொல்ல சொல்லுங்க. டிவியை பாருங்கள், யூடியூப் சேனலை பாருங்கள், மந்திரம் ஒலித்து கொண்டே இருக்கும். அதை கூட சேர்த்து சொல்லுங்கள். சண்டி ஹோமம் நடைபெற இருக்கு 6ஆம் தேதி. அந்த ஹோமத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் வீட்டிலேருந்து எடுத்து வந்து அவரே வந்து போட்டோம், இல்லை நீங்கள் கொண்டு வாங்க, இல்லைன்னா எப்போ முடியுமோ வந்து கலந்துக்கோங்கம்மா. இப்போ மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. நல்லா தெளிவாக சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஏதோ போற போக்கில் சொல்ற மந்திரம் இல்லம்மா, வாழ்க்கையை மாற்றக்கூடிய மந்திரம். அவருக்கு திருமண வாழ்க்கை 42 வயதாகுது, நடக்கலன்றீங்க, நடத்தி கொடுக்கக்கூடிய மந்திரம். கூடவே இருமா, வழி நடத்துமான்னு கேளுங்க.
எந்த மாதத்தில் முடியுமோ சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற 6ஆம் தேதிக்கு முடிந்தால் கலந்து கொள்ளுங்கள், இல்லை முடியும் போது கலந்து கொள்ளுங்கள். வீட்டிலிருந்து மஞ்சள் குங்குமம் அவர் கையால் வாங்கிட்டு வந்து கொடுங்க. நிச்சயமாக 3 மாதத்தில் நடத்தி காட்டுவாள். ராகுகால நேரத்தில் பூஜை செய்யுங்கள். அம்மா இது மங்களத்தை கொடுமான்னு கேளுங்க. மங்களம் தருபவளே போற்றி, நிச்சயமாக மங்களமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவா. பூஜை செய்யுங்க, இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுங்க, நல்லா இருங்கம்மா. நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு சுவாமிகள் சொன்ன மாதிரி இந்த மூல மந்திரத்தை உபதேசிச்சிருக்காங்க. நேரலை நிகழ்ச்சி மூலமாக நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். சுவாமி, நம்ம பாதகமல பூஜை செய்யறதுனால என்னென்ன பயன்கள், இந்த பாதகமல பூஜை முறைகள் யாரெல்லாம் பண்ணணும்ங்கிற தகவலை சொல்லிடுங்க சுவாமி. நிச்சயமாமா. பாதகமலம் என்பது நமக்கு நல்ல பாதையை காட்டக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி. இது ஜெய்பிரத்திங்கிரா பீடத்தின் அடியார்களுக்கு ஒரு பொக்கிஷம், ஒரு வரப்பிரசாதம். அன்னை அவள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய சக்தி என்னென்னா, அந்த பாதகமலம் வீட்டில் இருந்தாலே நம்மளை பாதுகாக்கும் ஒரு கவசம். அந்த பாதகமலம் எப்படி இருக்கும் காட்சிப்படுத்தியிருக்கோம் பாருங்கள். அந்த பாதகமலம் இப்போ தாமரை பூ மேல் பாதங்கள் பதித்திருக்காங்க. பின்னாடி சிம்மம் இருக்குது. சிம்மம் இருக்குன்னா நீங்கள் அம்பாளுக்கு அந்த பாதகமலத்தை வச்சிங்கன்னா அம்பாள் பாதகமலம் முன்னாடி இருக்கும், பின்னாடி படம் இருக்கும். சரி. அந்த சிம்மம் இருக்குன்னா அந்த சிம்மம் வெறுமனே சிம்மமாக இருக்குது உங்களுக்கு, அதில் அம்பாள் அமர்ந்திருப்பாள். புரியுதா? அதனால தான் படத்துக்கு முன்னாடி வைங்கன்னு சொல்கிறோம். சில பேர் படம் இங்கே இருக்கும், பாதகமலம் இங்கே இருக்கும். அப்படி வைக்கவே கூடாது. பாதகமலம் எங்கே இருக்கோ அதுக்கு பின்னாடி படம் இருக்கணும். அவ்வளோதான் விஷயம். அந்த பாதகமலத்துக்கும் அந்த பாதத்துக்கும் தாமரைக்கும் நடுவில் 6 வகையான அற்புத மூலிகைகளும் சண்டி ஹோமம் அஷ்டமி ஹோமத்துடைய பஸ்பமும் அதில் வைக்கப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் சண்டி ஹோமத்தின் அஷ்டமி ஹோமத்தின் தீர்த்தத்தை புரோக்ஷனம் செய்து வழங்கப்படுகிறது. அந்த பாதகமலம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுமானா? நிச்சயமாக மாற்றும். எப்படி மாற்றம் கொடுக்கும் அப்படின்னா, நல்ல பாதையை காட்டுவாள். நீங்கள் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று உங்களுக்கே தெரியாது. இப்போ பிள்ளைகள் குழந்தை பருவத்தில் இருப்பாங்க, 10வது படிக்கும்போது 11வது என்ன போகணும்னு பிள்ளைகளுக்கும் தெரியாது, அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. இது படிப்பு விஷயத்தில். அதே போல் மேற்படிப்புன்னு போகும்போது அவங்களுக்கு ஐடியா வரும், ஆனால் நிறைய குழப்பம் இருக்கும். நிறைய பேரை கேட்போம். நம்ம அடியார்கள் ரொம்ப எளிமையாக இவளோட பேசியிருந்தா இவ சொல்லுவா, நீ இந்த படிப்பை பாடின்னு சொல்லுவாள், நீ இந்த குரூப்பை எடுன்னு சொல்லுவா. எப்படி சொல்கிறா? அடியார்கள் பேசுவதை கேட்குறீங்கல்ல, எளிமையாக பேச அப்படி தான் பேசுவா உங்களோட. அவள் சொல்வதை கேட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அந்த பாதகமலம் நம்ம வீட்டில் வைத்தால் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுப்பான? நல்ல 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 வழிகளை காட்டுவாள். எல்லா ரூபத்திலும் நமக்கு நல்லதை மட்டுமே செய்வாள். எந்த பாதகமும் வராமல் நம்மளை தாய் போல் இருந்து காப்பாற்றுவாள். ஒரு தாய் ஒரு கை குழந்தையோ இல்லை ஒரு குழந்தை வளர்ந்த குழந்தைய ரோட்டில் பிடிச்சிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க, கை குழந்தைய தூக்கிட்டே போயிடுவான். எப்படி பாதுகாப்பாக தூக்கிட்டு போகிறா? கீழே விட்டுற மாட்டான் வெளியில் போனால். அதுபோல் ரோட்டில் போகும்போது ஒரு சின்ன குழந்தை நடக்கிற குழந்தை இப்படி கை பிடிச்சிட்டு போகும்போது இந்த பக்கம் வண்டி வருதுன்னா இந்த பக்கம் மாற்றி கூட்டின்னு போவாங்க, அந்த பக்கம் வருதுன்னா இப்படி தூக்கிப்பாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்தால் தூக்கி மடியில் உடம்புல வச்சுட்டு போவாங்க, மாற்றி மாற்றி தூக்கிட்டு போவாங்க தாய் தந்தை. அதுபோல் ஒரு தாய் நம்மளை எப்பொழுதும் அரவணைத்து நம்மளை காத்து கொண்டிருக்கின்றாள். ராகுகால பூஜை என்பது நாம் அவளிடம் நெருங்குவது. பாதகமல பூஜை என்பது அம்பாள் நம்மிடம் நெருங்குவது. நம்மிடம் நெருங்குவது ரொம்ப ரொம்ப கடினம். தெய்வத்திடம் நாம் நெருங்குவது ரொம்ப எளிமை. நம்ம போயிடுறோம். தெய்வம் நம்மளிடம் நெருங்குமா? எனக்கு அவரை தெரியும் சார், அவருக்கு உங்களை தெரியுமா? அதுபோல நமக்கு அவளை தெரிய வேண்டும் என்றால் ராகுகால பூஜையிலே தெரிந்து கொள்வது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஆனால் பாதகமலத்தில் போகும்போது அந்த பாதத்தை நித்தமும் பிடித்து பிடித்து பூஜை செய்கின்றோம். அந்த பாதகமலத்தை தொட்டு தொட்டு வழிபடுகின்றோம். அந்த பாதத்தை தொட்டு கண்ணில் ஒத்திக்கொள்கின்றோம். எனக்கு நல்ல பாதையை காட்டுமா? அப்படிப்பட்ட பாதகமலம் வீட்டில் இருக்கும்போது அந்த சிம்ம ரூபமாக சிம்ம கர்ஜினி உள்ள இருக்கும்போது யார் நமக்கு தீயதை செய்து விடுவார்கள்? அந்த பாதகமலத்தை எப்பொழுதும் கண்ணாடி போல் பளபளன்னு நீங்கள் வைத்திருக்கணும். 10 வருஷம் ஆனாலும் 5 வருஷம் ஆனாலும் இப்போ பாதகமலத்தை கொடுத்து 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றோம். எப்படி? 10ஆம் ஆண்டில் சாதாரண விஷயம் இல்லைம்மா. 9 ஆண்டு முடிந்து விடுகிறது. மே மாதமான ஜூன் மாதத்தில் தான் முதல் கொடுக்க ஆரம்பித்தோம். 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றோம். இது எப்படிப்பட்ட விஷயம்? ஒரு சக்தியை 10 வருடமாக தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம்னா மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது ராகுகால பூஜை செய்து உணர்ந்த பின்பு வாங்குங்கன்னு சொல்றேன். இதோ நான் டிவியில் காட்சிப்படுத்திட்டேன், நாளைக்கே பாதகமலத்தை வாங்குங்கள், உங்கள் தலையெழுத்தை மாற்றி விடுவாள், நான் என்னைக்கும் சொல்லல. நீங்கள் அவளை நம்பி பிடித்தால் உங்கள் வாழ்க்கையில் அவள் உங்களை பிடிப்பால். உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நடந்தே தீரும். அவள் பாதகமலத்தை பிடியுங்கள். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பாதகமலமும் அன்னையின் ஆலயம் எழும்ப துணையாக இருக்கிறது. அந்த பாதகமலம் வாங்கும்போது நீங்கள் வீட்டுக்கு அவளை அழைத்து செல்கின்றீர்கள், இந்த நாட்டுக்கு அவளை அழைத்து வருகின்றீர்கள். அன்னை அவள் அமர்ந்து விட்டால் ஆலயமாக
அந்த பீடம் ஆலயமாக மாற வேண்டும், கும்பாபிஷேகம் விரைவில் நடக்க வேண்டும். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பாதகமலும் அதுக்கு துணையாக இருக்கும். புரியுதா? யாரெல்லாம் பாதகமலம் வாங்க முடியலையோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்களோடு இருப்பவர்களுக்கு, நீங்கள் அழைத்து வந்தவர்களுக்கு அதை விட ஒரு பொக்கிஷம் எதுவும் இல்லை. அந்த சக்தி நீங்கள் ஒரு வீட்டில் அன்னையின் சக்தியை வாங்கி தரும்போது அந்த அன்னையின் சக்தியை அவர்கள் பூஜிப்பார்கள் இல்லையா? உங்களை விட நல்லா பூஜிப்பாங்க. அந்த பலன் உங்களுக்கும் வரும். அதையும் செய்து பாருங்கள். இது இதுவரை சொன்னதில்லை. புரியுதா? அவள் சொல்கின்றால் நாம் சொல்கின்றோம். அதுபோல பாதகமலம் இருக்கும் இடத்தில் நல்ல பாதையை காட்டுவாள், உங்களை வழித்துணையாக வருவாள். அவள் பாதத்தை நீங்கள் பிடியுங்கள், உங்கள் கரத்தை அவள் பிடிப்பாள். ஒரு தாய் போல. அந்த தாய் வேண்டுமா? நிரந்தரமாக அந்த தாய் உங்களிடம் இருக்க வேண்டுமா? பாதகமலத்தை பிடியுங்கள். எப்பொழுதும் உங்களை கண்காணித்துக் கொண்டிருப்பாள், எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டிருப்பாள். நாம் துவளும் போது தட்டி எழுப்பி நான் இருக்கின்றேன், மீண்டும் செல் என்று சொல்வாள். நாம் கஷ்டம் என்று அழுது கொண்டிருக்கும் போது கண்ணீரை துடைத்துவிட ஏன் அழுகின்றாய் என்று கேட்பதற்கூட நாதியற்று கிடக்கின்றோம் இல்லையா? நான் இருக்கின்றேன் என்று துடைத்து விடுவதை நீங்கள் உணர்வீர்கள். படுத்து தூங்கும் போது தலையின் மீது கை வைத்து தட்டி கொடுப்பதை உணர்வீர்கள். ராகுகால பூஜைக்கு நேரம் ஆகிவிட்டது, எந்திரி பூஜையை செய்கின்ற, தட்டி எழுப்பி பூஜை செய்கின்ற சொல்கின்ற தாயை உணர்வீர்கள். அது பாதகமலத்தில் உணர முடியும். அந்த பாதகமலத்தை பெற முயற்சி செய்யுங்கள். உலகமெங்கும் இருக்கும் அடியார்கள் ராகுகால பூஜை செய்து அவளால் நன்மை அடைந்த அத்தனை பேரும் பாதகமலத்தை பிடியுங்கள். உங்கள் வீட்டிற்கும் அன்னையை அழைத்து செல்லுங்கள். இந்த நாட்டிற்கு அன்னையை கொண்டு வாருங்கள். புரியுதா? அந்த பாதகமலம் ஒவ்வொரு இல்லத்திலும் நிறைய வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல பாதையை பெற வேண்டும். ஒவ்வொரு இல்லத்திலும் பாதகமலம் இருந்தால் ஒவ்வொரு பிள்ளைகளும் இளைஞர்களும் எந்த தவறான சூழ்நிலைக்கும் போக மாட்டார்கள். நல்லதே வரும். நம்ம சொல்லித்தர வேண்டாம், அவங்கள பூஜை செய்ய வைங்க. அவங்கள தொட்டு கும்பிட்டுட்டு போக சொல்லுங்க. அவங்க பூஜை செய்ய வேண்டாம். உடனே எடுத்த உடனே பூஜை செய்யினா உனக்கு அறிவில்லை, அந்த சாமியாருக்கு அறிவில்லை, இப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க பிள்ளைகள். எப்படி? வேற வேலை இல்லை, பூஜை ரூமே கதின்னு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல அம்மா ஜெய் பிரத்திங்கரே ஜெய் பிரத்திங்கரே சொல்லிட்டு போப்பான்னு சொல்லுங்க. அப்புறம் தொட்டு கும்பிடுப்பான்னு சொல்லுங்க. அப்புறம் அவங்க வந்து கேட்பாங்க, அம்மா பூஜை பண்ணலையாம்மா, இன்னைக்கு பிரசாதம் என்னம்மா, பேரிச்சம்பழம் எங்கம்மா, சக்கரை பொங்கல் செஞ்சோம்னு அவங்க கேட்பாங்க. அப்படி சூழ்நிலையை உருவாக்குங்கள். கட்டாயப்படுத்தி எந்த பூஜையும் யாரிடமும் கொண்டு செல்ல முடியாது. நம்ம அன்னைகள் நம்ம கூட இருப்பா, நிச்சயமா எல்லாரையும் காப்பாற்றுவா. அந்த பாதகமலத்தை பிடிங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நல்ல பாதையில் நீங்களே அமைத்துக் கொள்ளுங்கள். சரியா? நிச்சயமா பாதகமலத்தை வாங்கி நம்ம பூஜை செய்வதனால் என்னென்ன பயன்கள்ங்கிறத ஒரு அருமையான விளக்கத்தோடு கொடுத்துருக்கீங்க. ஒரு அடியார் இணைப்புல இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், ஜெய் பிரத்திங்கிற நேரம். பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கங்க. பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? பாலாஜிங்க, கள்ளக்குறிச்சி. சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்க பாலாஜி. சாமி சொல்லுங்க. கொஞ்சம் எங்க அப்பா அம்மா கருத்து வேறுமா பிரிஞ்சிருந்தாங்க. சரி. ரொம்ப நாளா பேசாம இருந்தாங்க. சரி. அது கருத்து வேறுபாடா வந்து இப்ப சேர்ந்துருந்தாங்க. சரி. கொஞ்சம் ஒற்றுமையா ஆகணும். கொஞ்சம் என்ன ஒன்னா இருக்க மாட்டோம், தனித்தனியா இருக்க மாட்டோம். உங்களுக்கு என்ன வயசு ஆகுது பாலாஜி? எனக்கு 33ங்க. 33 வயசு. அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க. அப்போ நீங்க நினைவு தெரிஞ்சதுல இருந்து இப்படிதான் இருக்காங்களா, இல்ல திடீர்னு இப்பதான் இந்த மாதிரி இருக்காங்க? நான் பிறந்ததுல இருந்தே அப்படிதாங்க இருக்காங்க. அப்படிதான் இருக்காங்க. 33 வருஷமா இதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. கவலைப்படாதீங்க. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா? ஆமாங்க ஐயா. கவலைப்படாதீங்க. நீங்க வீட்டுல பூஜை செய்ய முடியுமான்னு பாருங்க. இல்ல அம்மாட்ட சொல்லுங்க. என்ன அப்பா செய்ய மாட்டாரு, அம்மாட்ட சொல்லுங்க. இல்ல நீங்க செய்யுங்க. அவங்களுக்காக ஜெய் பிரத்திங்கரே ஜெய் பிரத்திங்கரே மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. கள்ளக்குறிச்சியில் இருக்கீங்க, எண்ணற்ற அடியார்கள் பீடத்துக்கு வராங்க. நீங்களும் சண்டி ஹோமத்துக்கு வாங்க. 6ஆம் தேதி ஹோமம் நடக்க இருக்கு. இல்லைன்னா எப்போ முடியுமோ வாங்க. அந்த பீடத்தின் மண்ணை மிதித்து தாயாக வருபவளே போற்றி, குடும்பத்தை காப்பவளே போற்றி என்ற மந்திர வாக்குக்குனுங்க. என் தாய் தந்தையை ஒன்று சேர்த்து வைமா, இந்த பிரியாமல் வாழறதுக்கு சக்தி கொடுமான்னு வேண்டிக்கோங்க. இப்போ நான் சொல்லித்தர மந்திரத்தை சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கரே ஜெய் பிரத்திங்கரே ஜெய் பிரத்திங்கரே ஜெய் பிரத்திங்கரே. அழகா வருது. இந்த மந்திரத்தை அழுத்தம் திருத்தமா உள்ளன்போடு குரு பக்தியோடு தெய்வ பக்தியோடு கூடவே இருமா, வழி நடத்துமான்னு சொல்லிட்டு தாய் தந்தை ஒன்றாக வாழ வேண்டும், நல்ல பக்தியோடு இருக்க வேண்டும், நல்ல சிரத்தையாக எங்களோட தாய் தந்தை 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. 2 பேரும் ஒற்றுமை ஆவாங்க. 3 மாதத்தில் அந்த மாற்றத்தை கொடுப்பா. நீங்கள் பூஜை செய்யுங்க. அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மாதந்தோறும் வரும். ஒரு பிடி உணவு அவங்களுக்காக நீங்க கொடுங்க கோமாதாவுக்கு. நிச்சயமாக மாற்றத்தை பார்ப்பீங்க. நல்லா இருங்க பாலாஜி. நன்றி உங்களின் அழைப்புக்கு. நிச்சயமாக சுவாமிகள் சொன்ன இந்த பூஜை உடனடியே ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். இன்னொரு அடியார் கூட இணைப்புல இருக்காங்க. சுவாமி வணக்கம். வேலுச்சாமி. எங்க இருந்து அழைக்கிறீங்க? பழனியில. சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க ஐயா வேலுச்சாமி. ஜெய் பிரத்திங்கா. ஜெய் பிரத்திங்கா. ஜெய் பிரத்திங்கரே சொல்லுங்க. வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் தாமமா இருக்கு. நீங்க நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா?
ஆமாங்க சார். நான் சொல்லி தரதுக்கு முன்னாடி நீங்க மந்திரத்தை சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். வீடு கட்டுறதுக்கு தாமதமாகுது. எவ்வளவு காலமாக, எவ்வளவு வருடமாக, இல்ல சில மாதங்களாக? 6 மாசமா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. தடைப்படுது இல்லையா? நம்ம பூஜையை வீட்டுல செய்யுங்க வேலுச்சாமி, நிச்சயமாக பெரிய மாற்றத்தை கொடுப்பா. தடைப்பட்ட வீடு தன்னால் 48 நாள் 90 நாளுக்குள்ள ஆரம்பிச்சு நல்லபடியாக 3 மாதத்துல வீடு கிரகப்பிரவேசமே பண்ணுவீங்க. நல்லா இருங்க. நம்ம பூஜையை வீட்டில் செய்யுங்க. மனைவி கிட்ட சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு அலுவலகத்தில் கேளுங்க, சொல்லி தருவாங்க. நான் இப்போ மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. நல்லா அம்பாளுடைய மந்திரம் நல்லா அழகா வருது. இதை சொல்லுங்க. உங்கள் இல்லத்தில் அவளை வைங்க. அந்த இல்லம் இருக்கிற இல்லத்தில் வாடகை வீட்டில் இருந்தால் அங்கே வைங்க. நிச்சயமா வழிகாட்டுவோம். உங்க ஜென்ம நட்சத்திரம், மனைவியோட ஜென்ம நட்சத்திரம் மாதந்தோறும் வரும். ஒரு பிடி உணவு கோமாதா கூட்டுவாங்க. ஜெயபிரத்திங்கிரா பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமத்தில் 6ஆம் தேதி சண்டி ஹோமம் நடக்க இருக்கு. 7ஆம் தேதி அமாவாசை கூட்டு வழிபாடு இருக்கு. எதுலையாவது வந்து கலந்துக்கோங்க. 7ஆம் தேதி திருஷ்டி தேங்காய் தரோம். அதை இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிற வீட்லையோ இல்லை நீங்கள் இருக்கிற வீட்டில் கட்டி வைங்க. மாற்றங்கள் வரும். நல்லா இருங்க. நன்றியா உங்களின் அழைப்புக்கு. சுவாமிகள் சொன்ன மாதிரி இந்த பூஜை முறைகளை ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். சுவாமி ராகுகால பூஜை முறைகளையும் பாதகமல பூஜை முறைகளையும் சரியாக செய்து முறையாக செய்து குரு பக்தியோட செய்ததுனால பல மகிமைகள் சொல்லியிருக்காங்க நமது அடியார்கள். அதை நம்ம தொகுப்பா பார்த்துட்டு வந்துடலாம். சுவாமி நேர்களே, சுவாமிகள் சொன்ன மாதிரி பாதகமல பூஜை முறைகளையும் தினசரி ராகுகால பூஜை முறைகளையும் செய்வதனால் என்னென்ன மகிமைகள் பெற்றிருக்காங்கிறத அடியார்கள் சொல்றாங்க. வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். அதர்வண வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9052233000 மற்றும் 9840086373. ஜெய் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. என் பேர் புவனேஸ்வரி, திருவள்ளம் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். 2000 எனக்கு செய்வினை பிரச்சனை இருந்தது. ஆனால் நிறைய கஷ்டங்கள் இருந்தது. எதனாலன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. ஒருத்தர் மூலிமா இருக்கவே கூடாது அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் வந்தது. அந்த டைமில் மனசு வெறுத்து போய் ஏன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் ஒருத்தர் எனக்கு அம்மா பாதத்தை பிடிச்சிக்கோ, நீ இந்த மாதிரி பூஜை செய் அப்படின்ட்டு யாரே தெரியாத ஒருத்தர் சொன்னாங்க. அப்புறமா தெரிஞ்சுட்டு நான் அப்போவே பூஜை ஆரம்பித்தேன். அன்னையிலேருந்து பூஜை பண்ணிட்டு வரேன். 2019 ஆகஸ்ட்டு மாதத்துலேருந்து பண்ணிட்டு வரேன். 2020 பாதகமல பூஜை பண்ணிட்டு வரேன். என் மாமியார் வீட்டு சைடு யார் யாரெல்லாம் எனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்கன்னு அம்மா எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க. அதுலேருந்து காப்பாற்றியும் விட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் குரு ரூபத்தில் தான் அம்மா தரிசனம் எனக்கு கிடைக்குது. குரு ரூபத்தில் என் கூடவே இருக்காங்கன்றதை என்னால் உணர முடியுது. எந்த கஷ்டமாக இருந்தாலும் அம்மா இருக்காங்கன்ற ஒரு தைரியம் இருக்குது மனசில். அப்புறம் பாப்பாவுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்ற, கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணத்தை அம்மா கொடுத்தாங்க. குருஜி கிட்ட ஆலோசனைக்காக கூட்டிகிட்டு போனேன். போன உடனே குருஜி கர்மா இருக்குது,
அவளுக்கு அவளுக்கும் பரிகாரம் பண்ணணும், மாப்பிள்ளைக்கும் பரிகாரம் பண்ணணும்னாங்க. அடுத்த மாதத்துக்கெல்லாம் குருஜி கிட்ட போய் பரிகாரத்துக்கு ஆலோசனை எடுத்துக்கிட்டேன். அடுத்த 3வது மாதத்துக்கெல்லாம் அவளுக்கு கல்யாணமும் அமைஞ்சுது. இப்போ 4வது மாதம் சந்தான பாக்கியமும் கொடுத்துருக்காங்க. 4வது மாதம் முழுகாமல் இருக்கா. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்கள் அம்பாள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நான் வழியில் இதுதான் எனக்கு தாய் வீடு. அம்மா தான் எனக்கு எல்லாமே. குரு ரூபத்தில் அம்மா என் கூட இருக்கான்றதை நான் உணர்றேன். நான் பஸ்ஸில் வரும்போதும் எத்தனையோ பேர்கிட்ட நான் அம்மா மகிமைகள் சொல்லுவேன். எத்தனையோ பேர் எங்ககிட்ட பேச வச்சுருக்காங்க. கஷ்டம்னு யார் சொன்னாலும் அவங்களுக்கு அம்மா பூஜை செய்யுங்கன்னு சொல்லிட்டு வருவோம். நிறைய மகிமைகள் நீங்களும் உணரணும். நிறைய பேர் பூஜை பண்ணணும். ராகு கால பூஜை பண்ணி நிறைய பேர் பயன்பெறணும். எளிய பூஜை கொடுத்த குருஜியின் பாதங்களில் கோடான கோடி நன்றி. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 டம்ளரில் பானகம் வைத்து 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்து கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராககால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராககால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். குறிப்பு: பூஜைக்கு குருவும் அம்பாளும் சேர்ந்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் படத்தை பயன்படுத்தவும். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் மே 6ஆம் தேதி மற்றும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் மே 30ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052330000 வாட்ஸ்அப் எண் 9840086373.
ஜெய் பிரத்யங்கரே ஜெய் பிரத்யங்கரே ஜெய் பிரத்யங்கர அன்னையின் தினசரி ராகு கால பூஜை முறைகள் மற்றும் பாதகமல பூஜை முறைகளை குரு பக்தியுடன் செய்து மகிமைகளாக அழகான முறையில தொகுப்பாக கொடுத்திருக்காங்க. நிச்சயமா பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இதே மாதிரி அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் பல மாற்றங்களோட ஏற்படணும்னா நீங்க செய்ய வேண்டியது தினசரி ராகு கால பூஜை முறைகளை இன்றே ஆரம்பிக்கணும். மேலும் இதை பற்றிய பல தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அலுவலக எண்ணை நீங்க தொடர்பு கொள்ளணும். எண் நான் சொல்லிடுறேன் 9025523300 மற்றும் வாட்ஸ்அப் இலக்கமான 9840086373. இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்தையும் நீ தீர்த்துக் கொள்ளலாம். இதை தாண்டி ஜெய் பிரத்யங்கரா யூடியூப் சேனல் இருக்கு. இதன் மூலமாக எல்லா தகவலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு அடியார் இணைப்புல இருக்காங்க சுவாமி, நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கரா நேரம். பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் சரண்யா. பேர்பேட்டையில இருந்து பேசுறோம். சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. குருஜி, ஜெய் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் பிரத்யங்கரே. சொல்லுங்கம்மா. குருஜி, நான் ஒரு வருஷமா பாதகமல பூஜை பண்றேன். சரிம்மா. ஒரு வருஷமா நான் ராகுகால பூஜை பண்றேன் குருஜி. மொத்தமா 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க பூஜை இல்லையா? ஆமா குருஜி. சரிம்மா சரிம்மா. எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு வேலை இல்லாம இருந்தது. சரிம்மா. 21 நாள் பூஜையிலேயே எனக்கு வேலை கிடைச்சது குருஜி. சரிம்மா. ராகுகால பூஜை செய்த 21 நாள்லயே வேலை கிடைச்சது. சரியா? ஆமா குருஜி. அதுக்கப்புறம் நான் 21 நாள் கழிச்சு உடனே நான் பாதகமல பூஜை வாங்கிட்டேன். பாதகமலத்தை பதிவு பண்ணி வாங்கிட்டீங்க. பதிவு பண்ணி வாங்கிட்டேன் குருஜி. சரிம்மா. பாதகமலம் வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுல சண்டைலாம் ஓவரா இருந்தது. இப்ப சண்டைலாம் இல்லாம சந்தோஷமா இருக்கிறோம் குருஜி. சந்தோஷமா. அம்பால உணர முடியுதாமா? அம்பா எதிரில பேசுற மாதிரி இருக்கு குருஜி. நம்ம கிட்ட கண்ணை மூடி கொஞ்ச நேரம் இருந்தனா அம்மா நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ அது சொல்றாங்க குருஜி. அதை விட வேற என்னமா வேணும்? சரியா? எனக்கு ரொம்ப நன்றி குருஜி. சந்தோஷம். இந்த ராகுகால பூஜையை கொடுத்ததுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி அஞ்சி. சந்தோஷமா. நானும் அவளுக்கு தான் நன்றி சொல்லணுமா, ஏன்னா கொடுத்தது அவ. ரொம்ப சந்தோஷம். இந்த ராகுகால பூஜையை உங்களுக்கு யார் சொன்னாங்கம்மா? நிகழ்ச்சி பார்த்தீங்க? எங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க குருஜி. நீங்க குடியிருக்கிற ஹவுஸ் ஓனர் சொல்லிருக்காங்க இல்லையா? சொன்னாங்க குருஜி. சந்தோஷம். சொன்ன உடனே செய்ய ஆரம்பிச்சீங்களா இல்ல குழப்பம் வந்துச்சா? என்ன சொல்றாங்களே புதுசா? இல்லங்க குருஜி, அவங்க டெய்லியும் பெல் அடிச்சிட்டு இருந்தாங்கன்னு கேட்டேன் குருஜி. நீங்களா போய் கேட்டீங்க? ஆமா, டெய்லி என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். நான் பிரத்யங்கரா ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை பண்றேன் நாங்க. அப்படியா? நானும் பண்றேன். நீங்க அவங்கள்ட்ட சொல்லி கொடுங்க. நீங்களா கேட்டிருக்கீங்க அப்ப? ஆமா குருஜி. சரி. என் கையில காசு இல்ல, ஆனா என்ன பண்றதுன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ இருந்த காசெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு வாங்கிட்டு கோவிலுக்கு வரவே முடியல குருஜி. சரி. விடாதுமா, நேரம் சரியில்லைன்னா வர விடாது உங்களை. ஆமா குருஜி. ஆனா காலையில அம்மா என்ன கூப்பிட்டாங்க குருஜி. என்ன சொன்னாங்க, நீ வரலன்னு சொல்லிட்டியே, இப்ப ஏன் வரன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் காலையில சண்டி ஹோமத்துல வந்தேன் குருஜி. சரி. முதல் வரும்போதே சண்டி ஹோமத்துக்கு வந்திருக்கீங்க இல்லையா? ஆமா குருஜி. அன்னைக்கு போட்டோ வாங்கிட்டு பூஜை பண்ணேன் குருஜி. அத சொல்லணும். ஏன்னா இப்ப நான் எதுக்கு கேட்டேன்னா, அங்க புகைப்படம் வாங்கி அந்த மண்ணை மிதிச்சு அவளை கூட்டணும் போங்கன்னு சொல்றேன் இல்லையா? அத நீங்க செஞ்சிருக்கீங்க. புரியுதா? அதனால அந்த 21 நாள்ல உடனடியாக பலன் கிடைச்சிருக்கு. புரியுதா? அதுதான் மாற்றம். இப்ப எல்லாருக்கும் புரியாது பாருங்க. பூஜை பண்ண 21 நாள்ல மாற்றம், வேலை கிடைச்சுன்னு சொல்றோம். நம்ம தெளிவா பேசும்போது புரிஞ்சுது பாருங்க. ரொம்ப எளிமையா நீங்க அந்த மண்ணை மிதிச்சிருக்கீங்க, ஹோமத்தன்னைக்கு வந்திருக்கீங்க, படத்தை வாங்கி மடியில வச்சிருக்கீங்க, அவளை சுத்தி அழைத்துட்டு போயிருக்கீங்க. கரெக்டா? ஆமா குருஜி. அம்மா என் கூடயே 21 நாள்ல எனக்கு எல்லாத்தையும் நடத்தி கொடுத்தாங்க குருஜி. சந்தோஷமா. எல்லாருக்கும் சொல்லுங்க. கவசம் வாங்கி நான் போட்டிருக்கேன் குருஜி. சந்தோஷமா. சொல்லுங்கம்மா. எண்ணெய்களும் பயன்படுத்துறீங்களா? விளக்கேத்துறேன் குருஜி. சந்தோஷம். அந்த சர்வமங்கல எண்ணெய் விட்டு விளக்கேத்துனா ராகு கால நேரத்துல நீங்க பூஜை பண்ணும்போது வீட்டுல ஜெய் பிரத்யங்கரா ஹோமம் செய்வதற்கு சமமா. புரியுதா? அப்படிப்பட்ட எண்ணெய் அது. அதனால அம்பாள் நம்மளோட பேசுறா. இப்ப சொல்றீங்க பாருங்க, கண்ணை மூடினா முன்னாடி நிக்கிறா சுவாமி. கண்ணை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நின்னா யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? சொல்லுங்க. கிடைக்காத குருஜி. நம்மள பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. அவங்களுடைய நிழல் ரூபம் எனக்கு சுத்தி, என் வீட சுத்தி வருது குருஜி. நிழலாக வருபவளே போற்றி. வராளா? எல்லா போற்றியும் அவள் சொன்னது. அதனால அந்த போற்றியை நம்ம சொல்ல நமக்கு எல்லா ரூபத்திலையும் வருவாமா. சில பேருக்கு ஆபத்து வரும். ஆபத்தில் வருபவளே போற்றி நிப்பா. உங்களுக்கு துணையா இருக்கா? எல்லா நேரத்திலையும் கூட இருக்கா? இந்த எளிய பூஜையில அவளை பார்த்தா பயம் வருதா? அவளை பார்த்தா சந்தோஷம் வருதாமா?
சந்தோஷம் வருது குருஜி. ஐயோ அந்த அம்மாவை பார்த்து பயப்படலாம் இல்ல குருஜி. எல்லாரும் சொல்றாங்க துஷ்ட தேவதைய கும்பிடுற. யாரு துஷ்ட சேவதை? சொல்றவங்க தான் துஷ்டன். ஆமா, எங்க அம்மாவை வந்து கும்பிடுறேன், எனக்கு குருஜி இருக்கிறாரு, எங்களுக்கு எந்த எதுவும் இல்லன்னு சொல்லியிருக்கேன் குருஜி. அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்திருக்காங்க, என்ன தெரியுமா? நீங்க பார்த்ததை அவங்க பார்த்திருக்காங்களா? பூஜை பண்ணாதானே பார்க்க முடியும், பார்க்காமலே எப்படி துஷ்ட சக்தின்னு சொல்ல முடியும்? ஆமா ஆமா குருஜி, இப்படி சொன்னாங்க. ஆனா நம்ம ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்தேன் குருஜி நானு. அவங்க வந்து பார்த்துட்டு என்னால இப்ப பூஜை பண்ண முடியல, எனக்கு பண்ணும் போது எனக்கு போட்டோ வாங்கி கொடுமான்னாங்க. வாங்க வாங்கி கொடுக்குறேன். அந்த அம்மா கூட்டிட்டு போயிட்டீங்க இல்லையா? ஆமா குருஜி, சந்தோஷம். எங்க குருவை நம்பி எங்க அம்மாவை நம்பி வாங்க, எல்லாமே நல்லது நடக்கும்னு சொன்னேன். சந்தோஷமா சந்தோஷமா. இந்த எளிமையான பூஜையில அம்பாளை காண்கிறீர்கள் போது எனக்கு அது மகிழ்ச்சிமா, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்துட்டு எத்தனையோ பேர் வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த பூஜையை செய்தால் வேலை கிடைக்கும்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க, அனுபவத்தை சொல்லியிருக்கீங்க, அந்த மகிமையை சொல்லியிருக்கீங்க. அந்த அவங்க செய்ய போகிற அத்தனை பூஜை, எத்தனை பேர் பூஜை செய்ய போகிறாங்க அத்தனை பேருடைய பலன்களும் உங்களுக்கு வரட்டுமா. நல்லா இருங்கம்மா, அவங்களுக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும். நல்லா இருங்கம்மா. இந்த பூஜையை கொடுத்ததுக்கு நன்றி குருஜி. சந்தோஷமா, நல்லா இருங்கம்மா. ஜெய் பிரத்திங்கிற, ஜெய் பிரத்திங்கிற. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு இந்த மகிமையை இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அதே மாதிரி மற்றவங்களுடைய வாழ்க்கையிலையும் பல மாற்றங்கள் ஏற்படும். சுவாமி இன்னொரு அடியா இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கிற நேரம். மாவட்டத்திலிருந்து பேசுறேன். பேர் சொல்லுங்கம்மா. நந்தினி. சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சுவாமி வணக்கம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஈரோடு மாவட்டம். சொல்லுங்கம்மா. சரிம்மா சரிம்மா சரிம்மா. போனை ஸ்பீக்கர்ல போடாதீங்க, டிவி பக்கத்துல நிக்காதீங்க, தள்ளி வாங்க. சொல்லுங்கம்மா. வீட்டுக்காரருக்காக எங்களுக்கு அடிக்கடிக்கு சந்தோஷம். சரி சரிம்மா, கவலைப்படாதீங்க. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பார்த்துட்டு இருக்கீங்க, நிச்சயமாக பெரிய மாற்றங்கள், ஒற்றுமையை சேர்த்து கொடுப்பா, நல்லா இருப்பீங்க. நம்ம பூஜையை வீட்டில் ஆரம்பிங்கம்மா. செய்ய முடியும் இல்லையா பூஜையை? ரொம்ப எளிமையான பூஜை. அவளை நினைத்து கொண்டு கூடவே இருமா, வழி நடத்துமான்னு சொல்லிட்டு ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே சொல்லிட்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மாதந்தோறும் ஒரு பிடி உணவு கோமாதாவை கொடுத்துட்டு முடியும் போது அந்த பீடத்தின் மண்ணை மிரிங்கம்மா. வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுப்பா. சண்டி ஹோமத்துக்கு வாங்க, ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுப்பா. இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன், கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. நல்லா வருதுமா, பயப்பட வேண்டாம். தெளிவாக சொல்லுங்கள். யூடியூப்பை பாருங்கள், மந்திரம் சொல்லி தருவாங்க. அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க, எல்லா விளக்கங்களும் தருவாங்க. தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக கணவன் மனைவி ஒற்றுமை வரும். நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருக்குமா. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு சுவாமிகள் சொன்ன மாதிரி இந்த பூஜை முறைகளை உடனடியாக ஆரம்பிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். தொடர்ந்து சுவாமி, அமாவாசை கூட்டு வழிபாடு, வருகின்ற சண்டி ஹோமங்கள், இது மட்டும் இல்லாமல் திருஷ்டி தேங்காய் பற்றி நம்ம நிகழ்ச்சியில் இப்போ சொன்னீங்க, இதை பற்றிய விளக்கங்கள், இந்த சண்டி ஹோமத்தில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் என்கிற தகவலுக்கு கொடுத்துருங்க. நிச்சயமாம்மா. சண்டி ஹோமம் என்பது, இப்போ ஒரு அம்மா பேசுகிறாங்க, என்னுடைய கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை எங்கள் வீட்டில் அப்படின்றீங்க. இந்த ஒற்றுமை பெருக சண்டி ஹோமத்துக்கு வாங்க. திருமணம் தடைபடுது, சண்டி ஹோமத்துக்கு வாங்க. நீண்ட நாள் மங்களமே வீட்டில் எந்த விதமான மங்கள காரியங்களும் நடக்க மாட்டேங்குது, சண்டி ஹோமத்துக்கு வாங்க. வீடு கட்டிட்டோம், கிரகப்பிரவேசம் ஆகலை, வீடே கட்ட முடியல, பாதியிலே நிற்கிது, இந்த மாதிரி எத்தனை தடைகள் இருந்தாலும் சண்டி ஹோமத்துக்கு வந்து அத்தனை விதமான தடைகளையும் நீக்கி எல்லா விதமான மங்களங்களையும் பெருக்கி தரக்கூடிய ஒரு மங்களமான ஹோமம் மங்கள மகா சண்டி ஹோமம். இந்த சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வதனால் எப்பேற்பட்ட விஷயங்களும் நடக்காத விஷயங்களும் நடத்தி கொடுப்பாள் அன்னை ஜெய் பிரத்திங்கிற. இந்த சண்டி ஹோமத்தில் சண்டிகாதேவின்ற ஒரு தேவி வரா, அவளும் ஜெய் பிரத்திங்கிறான சகல தெய்வத்தின் வடிவமாக அன்னை அவளை பார்க்கின்றோம். அவளுக்காக அங்கு செய்கின்ற ஹோமம் எல்லா விதமான மங்களங்களும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்கள் விதை உள்ள பழங்கள் வாங்கிட்டு வாங்க, நெய் வாங்கிட்டு வாங்க, அங்கே செலுத்திட்டு உங்களுக்கும் 2 பழங்கள் கொடுப்போம், எடுத்துன்னு போங்க. நல்லபடியாக குழந்தை செல்வம் கிடைக்கும். திருமணமாகாதவர்கள் வீட்டிலிருந்து மஞ்சள் குங்குமம், அது 1 கிலோவாக இருக்கட்டும், 100 கிராமாக இருக்கட்டும், 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்க, இல்லை 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்க, அது உங்கள் இஷ்டம். உங்கள் இஷ்டம். அந்த மஞ்சள் குங்குமத்தை வீட்டிலிருந்து எடுத்துகிட்டு வாங்க. கடையில் வாங்கிட்டு நேராக கோயிலுக்கு வரீங்க. எப்பயுமே கோயிலுக்கு வரும்போது எதையுமே வீட்டில் வாங்கி வைத்துவிட்டு அடுத்த நாள் நம்ம கோயிலுக்கு வரும்போது எடுத்துன்னு வருவது சாலச் சிறந்தது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லா விதமான பிரச்சனைகளும், எந்த விதமான மங்களங்கள் நடக்கலனாலும் சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் அந்த அன்னை அவள் கொடுப்பால். அந்த சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்ளும் போது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அமாவாசை கூட்டு வழிபாடு செவ்வாய்க்கிழமை 3 நாள் ராகு காலத்தில் நடைபெறும். புரியுதுங்களா? வருகின்ற 7ஆம் தேதி அந்த நாளில் நீங்கள் கலந்துக்கிட்டு கூட்டு வழிபாடில் கலந்துக்கும் போது அந்த திருஷ்டி தேங்காய்னு ஒன்று தரும். அது வீட்டு வாசலில் கட்டினாலே, அதை இது வரைக்கும் நான் நிகழ்ச்சியில் பெருசாக சொன்னதில்லை, ஏற்கனவே வரவங்கெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த திருஷ்டி தேங்காய் வீட்டு வாசலில் கட்டினாலே பெரும் பில்லி சூன்யம் ஏவல் திருஷ்டி அத்தனை விதமான கண் திருஷ்டி அத்தனையும் தடைபடுகின்றது அந்த ஒரு தேங்காவில். மாதந்தோறும் அதை தொடர்ந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நான் சண்டி ஹோமத்தில் வச்சாலே அத்தனை தேங்காய் போயிடுமா? விற்கிறதுக்காக வைக்கலாமா? அம்பாள் சொன்னது அஷ்டமி ஹோமத்தன்று கொடுக்கலாம், சண்டி ஹோம
ஹோமத்தனி கொடுத்துருக்கலாம், கூட்டம் வரும். ஆனால் அமாவாசை அன்று கூட்டு வழிபாடில் சண்டி ஹோம அஷ்டமி ஹோம தீர்த்தத்தை புரோக்ஷணம் செய்து கொடுக்குறோம். புரியுதுங்களா? அம்பாள் பாதத்தில் வைத்து கொடுக்கின்றோம். அந்த தேங்காய் என்பது திருஷ்டி தேங்காய் என்று ரொம்ப எளிமையானது. எல்லோரும் புதிதாக வருகின்றவர்கள் எல்லோரும் வாங்கி கட்டலாம். வீட்டு வாசலை கட்டுங்க, மாதம் மாதம் மாற்றி வேற கட்டணும். அதனால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிறைய பேர் மொத்தமாக ஒரு மாவட்டத்தில் வந்து மொத்தமாலாம் வாங்கிட்டு போகிறாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பெரிய பணி செய்யுங்க, நிச்சயமாக பெரிய மாற்றம் வரும். கூட்டு வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள். அமாவாசை நாயகியான எல்லாரும் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு அவளுக்கு யாகங்கள் செய்வாங்க. எனக்கு உத்தரவானது அன்னைக்கு கூட்டு வழிபாடு. புரியுதா? எனக்கு என்ன அம்பாள் சொல்கிறாலோ அது மட்டும்தான் செஞ்சுட்ருக்கேன். அமாவாசை நாயகியான அன்னைக்கு அந்த நாளில் ராகுகால் நேரத்தில் 3 நாள் ராகுகால் நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரியா? வருகின்ற சண்டி ஹோமத்தில் யாரெல்லாம் கலந்துக்கணும், அதன் பயன்கள் என்னங்கிறதையும், அதே மாதிரி திருஷ்டி தேங்காய் எப்படியெல்லாம் பயன்படுத்தணுங்கிற தகவலையும், அமாவாசை கூட்டு வழிபாடு இதில் யாரெல்லாம் வரணுங்கிற ஒரு அழகான தகவலை நீங்கள் பதிவு பண்ணீங்க. தொடர்ந்து சாமி, நிறைய பேர் பரிகாரங்கள் செய்கிறாங்க. இந்த பரிகாரங்கள் எல்லாம் யார் அறிந்து பண்ணணும்? பிரச்சனைகளை அறிந்து பண்ணணுமா? அப்படி பிரச்சனைகள் உடனே போயிடுமா அந்த பரிகாரம் செய்யறதுனால என்கிற ஒரு தகவலை நீங்க சொல்லிடுங்க சாமி. நிச்சயமா பரிகாரம் என்பது நம்மளுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து சொல்லிட்டு வரும். ஒவ்வொரு ஜாதகருக்குமே பரிகாரம் அவசியம். இன்றைக்கி நிறைய பேர் பரிகாரம் என்பதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பரிகாரம் என்பது இருக்கா இல்லையான்னு செய்து பார்த்தவர்கள் உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். திருமண தடையை நீக்கக்கூடிய பரிகாரங்கள், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உண்டான பரிகாரங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி செய்வதற்கு உண்டான பரிகாரங்கள் எண்ணற்ற பேர் செய்கிறாங்க. யாரையும் தவறு சொல்ல. நம்ம அன்னை நமக்காக கொடுத்த பரிகாரம், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தில் தேவையான விஷயத்துக்காக பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம். பிள்ளைகளை இந்த படிப்பு படிக்க வைக்கிறேன், அந்த படிப்பு படிக்க வைக்கிறேன்னு ஆசைப்படுறீங்க, பிள்ளைகளும் ஆசைப்படுறாங்க. அது நிறைவேறாமல் போனால் சில பேர் தற்கொலை செய்து கொள்ளுறாங்க. சில பேர் படிப்புன்றதையே வெறுத்து போயிட்டு எதையோ ஒரு வேலைக்கு போய்க்கிறாங்க. சில பேர் ஒரு வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஆசைகள் நிராசையாக மாறும்போது அதற்கு தாய் தந்தை துணையாக இருக்கணும். அப்போ தாய் தந்தை வந்து ஒன்று தெய்வ வழிபாட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு அந்த தெய்வம் அவங்களை வழி நடத்தும். அப்படி வழி நடத்தும் போதே இந்த பரிகாரங்கள் ஒன்று விஷயத்தை தெரிந்து கொண்டு செய்து கொடுத்தால் வாழ்வில் அவர்கள் எதை அடைய நினைக்கின்றார்களோ அதை அடைய முடியும். நமது பரிகாரம் திருமண தடை நீங்கள் இருக்கிற, ஆனால் எப்பயுமே திருமணம், குழந்தை இல்லை, வேலை இல்லை, இதெல்லாம் எப்பொழுதும் எல்லோரும் செய்து கொண்டிருக்காங்க. அந்த பரிகாரம் நம்மள்ட்டையும் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்து கொள்ளுங்கள். திருமண தடைக்கு நீங்கள் செய்கிறீங்க, பரிகாரம் திருமணமாகும். குழந்தை இல்லைன்னு செய்கிறீங்க, குழந்தை கிடைச்சிடும். வேலை இல்லைன்னு செய்கிறீங்க, வேலை கிடைச்சிடும். அதெல்லாம் ஒரு விஷயம். நீங்கள் எதை இலக்காக அடைய வேண்டும் என்று எண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த இலக்கை அடைய பரிகாரம். சரி, கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், என்னென்னமோ கனவு காண்றீங்க. நான் சொல்வது சில. நான் வெளிநாட்டு வேலையில் இருக்கணும், இன்னும் டாக்டர் இன்ஜினியரை தவிர இன்னும் பெரிய பெரிய படிப்புலாம் இருக்குது. டாக்டர், கலெக்டர் அதெல்லாம் விட இன்னும் பெரிய படிப்பு இருக்குது, வெளியே தெரியாத படிப்பு. அதுக்கெல்லாம் நம்மளால் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எழுதினா கூட பாஸ் ஆக மாட்டோம். ISR1 சொல்கிறாங்க. இன்னும் நிறைய இடம் வந்து பிள்ளைகளை என்கிட்ட கேட்கும்போது தெரியுது, இப்படிலாம் இருக்காமான்னு எனக்கே தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணலாமான்னு வெற்றி அடைந்தவர்கள் எண்ணற்றோர். அப்படி அந்த மாதிரி பரிகாரங்கள் இருக்குது. என்னென்ன பரிகாரங்கள், எதை நீங்கள் இலக்காக அடைகின்றீர்களோ அந்த இலக்கை வெற்றி இலக்காக மாற்றுவதற்கு இதுவும் துணையாக இருக்கும் இந்த பரிகாரம். அப்படிப்பட்ட பரிகாரத்தை நமது ஜெய்பிரத்திங்கிற பீடத்தின் அடியார்கள் பிள்ளைகளுக்கு சொத்தா கொடுங்க. அந்த சொத்து உங்களுக்கு பல சொத்தை கொடுக்கும். நீங்கள் வைத்திருக்கின்ற சொத்து கூட இல்லாமல் போகலாம். இந்த பரிகாரம் அவர்கள் இருக்கும் வரை, அவர்கள் ஆத்மா இருக்கும் வரை துணையாக இருக்கும். எப்படி? இந்த ஆத்மாவுக்கே உடன் வரும், அதை அனுபவித்திருக்கும். பரிகாரம் செய்தவர்கள் வயதானவர்களை நான் பார்த்துருக்கேன். அவங்க இறந்தது பின்பு அந்த ஆத்மாவே நான் அன்னையிடம் நெருங்கி இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தவர்களுக்காக சாட்சி இருக்கு. புரியுதா? அதுபோல் இந்த ஆத்மாவோடு தொடர்புடைய பரிகாரம் உங்களுக்கு அடுத்த பிறவின்னு இருந்தாலும் இந்த பரிகாரம் உங்களுக்கு துணையாக இருக்கும். புரியுதா? அம்பாள் நமக்கு கொடுத்த பரிகாரம். அந்த பரிகாரத்தை பிள்ளைகளுக்கு சொத்தா கொடுங்கள். என்ன வேணுமோ அதை இலக்கை அடைய முடியும். உங்கள் இலக்கு என்னவென்று நீங்கள் சொல்லுங்கள். அந்த இலக்கை அடைய இந்த பரிகாரம். திருமணமாகணும், வேலை கிடைக்கணும், குழந்தை பிறக்கணும், சொந்த தொழில் அமையணும். தொழில் அமைச்சுக்கிறீங்க, தொழில் நல்லபடியாக அமையும், லட்சங்களில் சம்பாதிட்டு இருப்பீங்க. ஆனால் கோடிகளில் தொழில் வேணும்னு கேட்பீங்க. எப்படி? கோடிகளில். அந்த கோடிகள் உங்களிடம் வருவதற்கு உங்களுக்கு பிராப்தம் இருக்கணும். அந்த பிராப்தத்தை உருவாக்கி தர பரிகாரம். புரியுதுங்களா? அரசியலில் நீண்ட காலமா இருப்பீங்க, ஆனா நீங்கள் ஒரு கவுன்சிலர் கூட ஆகியிருக்க மாட்டீங்க. அந்த பிராப்தத்தை உருவாக்கி தருகின்ற பரிகாரம். புரியுதா? இது போல என்னென்ன விஷயங்கள். நீங்கள் ஒரு மருத்துவராக இருப்பீங்க, ஆனால் அந்த மருத்துவருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கும். MDன்னு ஒரு படிப்பு இருக்கும், PhD, ஏதோ ஒரு அடுத்த கட்டத்துக்கு இந்த இலக்கில் நான் மருத்துவத்தில் போகணும்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களால் அது போகவே முடியாது. மருத்துவ பணியை மட்டும் வேலை பார்த்துட்டு போய் படிக்க கூட போக முடியாது. அந்த அப்ளிகேஷனை கூட ஃபில் பண்ண உங்களுக்கு நேரம் இருக்குது. அந்த இலக்கை அடைய பரிகாரம். இப்படி இலக்கை அடைய பரிகாரம் செய்யுங்கள். நீங்கள் உங்கள் இலக்கை அடைய என்னை நோக்கி, அன்னையை நோக்கி வாருங்கள்.
உங்களுக்கு என்ன இலக்கோ அதுக்கு முயற்சி செய்யுங்கள். நம்மளுடைய பரிகாரம் உங்களுக்கு துணையாக இருக்கும். உங்கள் இலக்கை அடைய தடை இருக்கின்ற அத்தனை தடையின் மீக்கி இலக்கை அடைய எளிய வழி. நீங்கள் இன்னும் கோயிலில் வந்து உட்கார்ந்திருக்க வேண்டாம். என்னோடு பரிகாரம் 48 நாள் 90 நாள் உடனே இருக்க வேண்டாம். அனைத்தும் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து சாதித்துக் கொள்ளலாம். ஒரு முறை சந்தித்து ஆலோசனை எடுத்து பரிகாரம் என்றால் என்ன, உங்கள் இலக்கு என்றால் என்ன, அந்த இலக்குக்கு என்ன நிலை பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு ஒரு நிலை செய்து எப்படி இருக்கு என்று புரிந்து கொண்டு அடுத்த நிலையை நீங்கள் தேவை என்றால் செய்து கொள்ளலாம். புரியுதா? பிள்ளைகளுக்கு இதை சொத்தாக கொடுங்கள். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் நினைப்பதை விட சந்தோஷமாக வாழ்வார்கள். சரியா? நிச்சயமாக சுவாமி. பரிகாரத்தை ஆலோசனை எடுத்து நம்ம பரிகாரம் பண்ணணுங்கிற அழகான முறையில் நீங்க சொல்லியிருக்கீங்க சுவாமி. இதை தாண்டி ப்ரொடெக்டர் தாயத்துங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துருக்கோம். சிம்ம முக கவசம்ங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் குழந்தைகளுக்கு தானா பெரியவங்களுக்கு தானா சுவாமி? நிச்சயமா பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோரும் அணிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அன்னையின் சிம்மமே உங்க கூட துணையாக வருவாள். எப்படி வழித்துணையாக வருபவளே போற்றி என்ற வாக்குக்கிணங்க, மந்திர வாக்குக்கிணங்க அன்னை அவள் துணையாக வருவாள். சிம்மமோக கவசம் எப்படி இருக்கும்னு காட்சிப்படுத்தியிருக்கோம் பாருங்க. சிம்மமோக கவசத்தில் 108 ரத்தின பஸ்பங்கள் உள்ளடக்கப்பட்டது. அந்த நம்ம பிள்ளைகளை கொஞ்சம் ரத்தினமே முத்தே வைரமே, ஆனால் பிள்ளைகள் அப்படி இருப்பதில்லை. அது அவங்களுடைய சூழ்நிலை, இந்த கால சூழ்நிலை எல்லாம் தற்கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகள் மாறிடும். அந்த காலத்தில் நிலாவை காட்டி சோறு ஊட்டினோம். இன்றைக்கு செல்போனில் இருக்கக்கூடிய நிலாவை காட்டி சோறு ஊட்டுறோம். எப்படி கையை தூக்குனா மேலே இருக்கு நிலா, அப்படி இயற்கை எழிலை பார்த்து சோறு ஊட்டினோம். இன்றைக்கு செல்போன் இல்லாமல் பிள்ளைகள் சாப்பாடுவதே இல்லை. சோறு ஊட்ட முடியாது. வெளியே சென்று சோறு ஊட்டினோம். இன்றைக்கு செல்போன் இருந்தால் அதை வச்சா போதும், பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டும். இந்த தற்கால சூழல் இது குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை சாப்பிடும் போதும் ஒரு கையில் செல்போனை பார்த்து கொண்டே சாப்பிடுகிறார்கள். எப்படி அப்படி என்ன அவசியம்? அப்போ உணவு ஒட்டாது. இது போல சின்னவர்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அந்த பிள்ளைகளுடைய மனநிலையை மாற்ற இந்த சிம்மமுக கவசம் மிகவும் எளிமையான ஒரு கவசம். புரியுதா? ஜெய் புரொடெக்டர் தாயத் என்பது சிம்மமுக கவசம் என்பது நமக்கு தேவையில்லாத தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை மனப்பான்மை, தேவையில்லாத விஷயங்களை மாற்றி நம்மளை நல்ல வழிப்படுத்தும் சிம்மமுக கவசம். ஜெய் புரொடெக்டர் தாயத் என்பது கண் திருஷ்டி போல் ஒரு பெரிய விஷயம், ஒரு ஆபத்து எங்கேயுமே இல்லைம்மா. அந்த கண் திருஷ்டி உங்களுக்கு அதிகமாகினால் செய்வினை பில்லி சூன்யத்துக்கு ஏற்றாற் போல் மாறிவிடும். அப்போ அந்த கண் திருஷ்டியிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ள, அடுத்த கட்டத்திற்கு நம்மளை அழைத்து செல்ல ஜெய் புரொடெக்டர் தாயத்தை அணிந்து விட்டால் நிச்சயமாக இது இரண்டும் சேர்ந்து இருந்தால் ஒரு பரிகாரம் செய்ததுக்கு சமமாக மாறிவிடும். இந்த ஜெய் சிம்மமுக கவசத்தையும் ஜெய் புரொடெக்டர் தாயத்தையும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அணிந்து கொள்ளலாம். இது பூஜை செய்தவர்களும் அணியலாம், பூஜை செய்யாதவரும் அணியலாம். எல்லோரும் அணிந்து கொண்டு அணிந்த பின்பாவது பூஜை செய்ய முயற்சிக்கலாம். அணிந்தவர்கள் ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தந்தே தீர்வாள். அதே போல சிம்மமுக கவசமும் புரொடெக்டர் தாயத்தும் அணிந்தவர்கள் ஜெய் பிரபஞ்ச சக்தி எண்ணெயை அவசியம் பயன்படுத்துங்கள். ஜெய் பிரபஞ்ச சக்தி பொடியை அவசியம் பயன்படுத்துங்கள். பரிகாரத்துக்கு சமமாக இந்த இரு கவசங்களும் உங்களுக்கு துணையாக இருக்கும். அதை மேலும் வலுப்படுத்த ஜெய் பிரபஞ்ச சக்தி எண்ணெயும் ஜெய் பிரபஞ்ச சக்தி பொடியும் மிக எளிமையாக உங்களை அடுத்த கட்ட இலக்கை அடைய வழிவகை செய்யும். சரியா? ஒவ்வொன்றும் இலக்கு அடைகிறதுக்காகவே மக்களுடைய கஷ்டங்களை அறிந்து நீங்க ஒவ்வொன்றையும் கொடுத்துருக்கீங்க. அதுல பாத்தீங்கன்னா பரிகாரங்கள் முதற்கொண்டு இப்போ அடுத்ததாக நீங்க சொல்லக்கூடிய ஜெய் புரொடெக்டர் தாயத்து, சிம்மமுக கவசம், பிரபஞ்ச சக்தி எண்ணெய், அதே மாதிரி பொடி, இப்படி அனைத்துமே மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. இது அத்தனையுமே மக்கள் பயன்படுத்துவாங்க நம்புறேன். தொடர்ந்து சாமி, இவ்வளவு நல்ல விஷயங்கள் நீங்க செஞ்சிட்டு இருக்கும்போது மக்களுடைய கஷ்டங்களை அறிந்து ஆலய திருப்பணிக்காக என்ன பண்ணணும்ங்கிறதையும் நீங்க சொல்லிடுங்க சாமி. நிச்சயமா ஆலய திருப்பணி என்பது நடந்து கொண்டே இருக்குமா. இந்த ஆலய திருப்பணி ஜெய் பிரத்யங்கிரா பீடம் என்பது அறிந்த அடியார்கள் அத்தனை பேருக்கும் ஜெய் பிரத்யங்கிரா பீடம் எங்கே இருக்குது, அந்த திருப்பணி எப்படி நடந்துகிட்டு இருக்கு, கண்கூடா வரும்போதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பீடத்தில் எல்லோரும் வருகின்ற நேரம் ஹோமத்தை தவிர, ஹோம காலங்களை தவிர மற்ற நேரத்தில் ராகுகால நேரத்தில் மட்டுமே அனுமதி. ஏன்னா பணிகள் நடந்து கொண்டிருக்கு. அந்த கருங்கல் திருப்பணியாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியை புதிதாக பார்க்கின்ற அடியார்களும் நம்மளுடைய அடியார்களும் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் நம் ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் அன்னைக்கு ஆலயம் எழுப்பி விரைவில் கும்பாபிஷேகம் நடைபெறும். அதற்குண்டான பணிகள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. உங்களால் பொருட்களாக கொண்டு வந்து வாங்கி தரேன் சுவாமி, கல் மண் சிமெண்ட்டு என்ன வேணுமோ வாங்கிட்டு வந்து தரேன் சுவாமி, வந்து சந்தியுங்கள், என்ன எது முடியுமோ செய்யுங்க. இல்லை சுவாமி நான் என்னால் முடிந்த சிறு தொகையோ பெருந்தொகையோ கொடுக்குறேன் சுவாமி, அதுக்கு ஜெய் பிரத்யங்கிரா பீடம்ன்ற அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. நான் வெளிநாட்டிலிருந்து செய்ய வேண்டும் சுவாமி, அதற்கு தனியாக அலுவலகத்தில் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் இங்கேருந்து அனுப்பணும்னு கேளுங்க, அதுக்குண்டான விளக்கங்கள் வங்கி இலக்கங்கள் கொடுப்பாங்க, அதில் கொடுங்க. ஏன்னா இந்த ஜெய் பிரத்யங்கிரா பீடம்ன்ற வங்கி கணக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி அது வந்துடும்.
ஏன்னா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணத்துக்குன்னு வேறு கணக்கு இருக்குது, அதை கொடுப்பாங்க. அதை கேளுங்க, எல்லாம் கேட்டு செய்யுங்க. நீங்கள் ₹1 செய்தாலும் கேட்டு செய்யுங்க. ஏன்னா அம்பாளின் திருப்பணிக்காக செய்றீங்க. உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரம், கோத்திரத்தை அனுப்பி வைங்க. அதற்குண்டான பிரார்த்தனை நான் செய்வேன். பிரசாதம் அனுப்பி வைக்கணும், அதுக்குண்டான கொரியர் கட்டணத்தோடு சேர்த்து அனுப்புங்க. பிரசாதமும் அனுப்பி வைப்போம். புரியுதா? இந்த திருப்பணிக்கு நீங்கள் துணையாக இருந்தால் நம் வம்சம் இருக்கும் வரை அன்னை அவள் துணையாக இருப்பாள். புரியுதா? இந்த ஜெய்பிரத்திங்கிரா பீடம் என்பது பிரம்மாண்டமாக அம்பாளின் பீடம் திருப்பணிகள் நடந்து கொண்டே வருகிறது. அடியார்கள் வந்து கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஹோமத்தில் வர அன்னைக்கு தெரியும். அம்பாளை பிரதிஷ்டை செய்ததும் திடீர் செய்ததும் எல்லாமே திடீர் அந்த பிரதிஷ்டை செய்து இப்போ பணிகள் நடந்து கொண்டிருக்கு. கருங்கல் திருப்பணியாக கீழிருந்து மேலே வரைக்கும் அம்பாளை கொண்டு வந்து அந்த கோபுர பணி முடியணும். இப்போ எளிமையாக இன்னும் நிறைய சின்ன விஷயங்களாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் பெரிய விஷயங்கள். அடியார்கள் ஒன்று சேர்ந்தால் ஊர் கூடி தேர் இழுத்தால் தேர் இழுக்க முடியும். ஒருத்தரால் இழுக்க முடியாது. அதுபோல் ஒருத்தராக தனியாக திருப்பணி செய்ய முடியாது. அத்தனை பேரும் சேர்ந்து செய்வோம். வாங்க, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. முடியலன்னா இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க. ஒரு பத்திரிக்கை வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பத்திரிக்கையில் மாமா மச்சான் எவ்வளோ பேர் போயிடும். அவங்களுக்கு பக்தி இருக்கோ இல்லையோ, எங்கள் சுவாமிகள் கோவில் கட்டுறோம், எங்கள் கோவில் கட்டுறோம். புரியுதா? ஒரு வீடு கிரகப்பிரவேசம்னா எத்தனை பேருக்கு பத்திரிக்கை வைப்பீங்க? ஒரு கல்யாணம்னா எத்தனை பேருக்கு பத்திரிக்கை வைப்பீங்க? அதுபோல் அத்தனை பேருக்கும் சொல்லி நம்ம பீடத்தின் அடியார்களே அத்தனை பேரும் செய்தால் நிச்சயமாக ஆலய திருப்பணி நல்ல முறையில் நடக்கும். புரியுதா? கடன் வாங்கி யாரும் பீடத்திற்கு செய்ய வேண்டாம். நான் எப்பொழுதும் அதை சொல்வதில்லை. நம்மளிடம் ₹10 இருந்தால் ₹1 செய்வோம். என்னைக்காக இருந்தாலும் பீடத்தை நம்ம அம்பாள் கட்டி முடித்து தருவாள். கும்பாபிஷேகம் நல்ல முறையில் நடக்கும். கூட இருந்து பார்த்த அத்தனை பேருக்கும் தெரியும், பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். புரியுதா? அத்தனை பேரும் ஒத்துழைப்போடு துணையோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக விரைவில் கட்டி முடிப்போம். இப்பொழுது நிறைய தேவைப்படுகிறது. நீங்கள் துணையாக இருங்கள். உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். அது பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, எப்படி செய்யணும்னு கேட்டு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ஜெய்பிரத்திங்கிரா பீடத்தின் அலுவலகமான சேலையூர் அலுவலகத்துக்கு வந்தீங்கன்னா என்னை சந்திக்கலாம். நீங்கள் அது தொலைபேசியில் தொடர்பு கொண்டோ இல்லை வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டு வந்தால் ராகுகால நேரத்தில் நமது ஜெய்பிரத்திங்கிரா பீடம் சேலையூர் அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக நான் இருப்பேன். தெரிந்து கொண்டு வாருங்கள். சரியா? நிச்சயமா. ஆலய திருப்பணிங்கிறது ஒரு பெரிய திருப்பணி. அதை செய்தால் வம்சம் தலைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க புதிய நேயர்கள் மற்றும் நமது அடியார்கள் எல்லாருமே ஆலயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு எண்ணி இருப்பாங்க. அதை இந்த இடத்துல ஒரு அழகான முறையில் பதிவு பண்ணீங்க, எப்படி செய்யணுங்கிறது. இன்றைய நிகழ்ச்சியை வழக்கம் போல கலந்து சிறப்பித்த உங்களுக்கு மிக்க நன்றி சுவாமி. நிச்சயமாகமா. எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. என்ன நேயர்களே, நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இந்த மகிழ்ந்தது மட்டும் இல்லாமல் இந்த பூஜையை தொடர்ந்து செய்யுங்க. மகிமைகளை நிறைய பேருக்கு சொல்லுங்க. மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை ஏற்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052330000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் மே 6ஆம் தேதி மற்றும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் மே 30ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். ஸ்ரீ
ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9052233000. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.